பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஒரு நல்ல தெய்வ வார்த்தையை தியானிக்கும்படியாக திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 7ஆம் அதிகாரம். இந்த சங்கீதம் 7ஆம் அதிகாரம் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்யமீன் ஆகிய கூஷ் என்பவனுடைய வார்த்தைகளின் நிமித்தம் தாவீது கர்த்தரிடத்தில் என்ன செய்றான்? தாவீது கர்த்தரை நோக்கி பாடினது. ஹல்லேலூயா. தாவீது கர்த்தரை நோக்கி பாடினது. கூஷ் என்பவன் என்ன செய்யறான்? தாவீதுக்கு விரோதமா ஏதோ ஒரு காரியத்தை பேசியிருக்கிறான். அதன் நிமித்தம் அவன் மனம் நொந்து போய் என்ன செய்யறான்? இவன் இப்படியெல்லாம் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் இடத்துல போய் முறையிடுறாரு. ஹல்லேலூயா. அது சாதாரணமா இல்லை, அது மிகவும் ஆபத்தான முறையீடா இருக்குது. ஹல்லேலூயா. நீங்களும் யாருக்கு விரோதமா பேசியிருந்தாலும் ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேளுங்க. தேவையில்லாம யாருக்கு விரோதமா பேசியிருந்தாலும் ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேளுங்க. யாரிடத்துலயாவது தேவையில்லாம பேசியிருந்தீங்கன்னா அவங்களிடத்துலயும் மன்னிப்பு கேளுங்க. ஹல்லேலூயா. அவங்க மன்னிப்பை ஏத்துக்காட்டி பரவாயில்ல, நீங்க ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேளுங்க. ஹல்லேலூயா. ஒருவருக்கு விரோதமா அனாவசியமா நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பேசக்கூடாது. இதுல விசேஷமா ஒரு வார்த்தையை பேசும்படி அந்த நாள்ல ஆவியானவர் கடந்து வந்திருக்கிறார். 14வது வசனம். இதோ அவன் அக்கிரமத்தை பெற கற்ப வேதனைப்படுகிறான், தீவினையை கற்பம் தரித்து பொய்யை பெறுகிறான். ஹல்லேலூயா. தீவினையை கற்பம் தரித்து பொய்யை என்ன செய்யறாங்களாம்? பெறுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வசன விதமா சொல்லுது. குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியிலே தானே விழுந்தான். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க அந்த காரியம் பண்ணியிருந்தாலும் தயவு செய்து ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேளுங்க. இல்ல உங்களுக்கு விரோதமா யாராவது அப்படி குழிய வெட்டி ஆழமாக்கினாங்கன்னா இந்த நாளில் அவங்க வெட்டின குழியில அவங்களே விழ போறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரொம்ப மிகவும் ஆபத்தான காரியம். ஒருவருடைய சாட்சியை கெடுப்பது மிகவும் ஆபத்தான காரியம். அதுவும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமா, அபிஷேகம் பண்ணப்பட்ட குடும்பத்திற்கு விரோதமா, ஊழியம் செய்கிறவர்களுக்கு விரோதமா சாட்சியை கெடுக்கும்படியா யாராவது எழுந்திருந்தீங்கன்னா, எழுந்தார்களானா உங்களுக்கு விரோதமா எழுந்தாங்கன்னா ஆண்டவர் அவங்களை அழித்து போடுவார்னு சொல்றாரு இந்த நாளில். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர்களை அழித்து போடுவார். முன்பதான இருக்கிற வசனத்தெல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா, 12வது வசனத்துல இருந்து வாசித்தீங்கன்னா, அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார், அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணினார், தம்முடைய அம்புகளை அக்னி அம்புகளாக்கினார். ஹல்லேலூயா. மரண ஆயுதங்களை அப்படிப்பட்டவர்களுக்காக என்ன செய்யறாராம்? ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுகிறாராம். அவருடைய அம்புகள் எல்லாம் அக்கினி அம்புகளா இருக்குதான் அவர்களுக்கு நேரா. அதாவது உங்களுக்கு விரோதமா, அவங்க சாட்சியை கெடுக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு விரோதமாகவும் அவர்கள் குடும்பத்துக்கு விரோதமாகவும் ஆண்டவர் மரண ஆயுதங்களை உருவாக்குகிறார். அக்கினி அம்புகள் அவர்கள் வீட்டை தொலைக்கும்படியாக ஆண்டவர் உருவாக்குகிறார்னு சொல்லி இவ்விதமாய் தாவீது சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜாக்கிரதையோடு, எச்சரிக்கையோடு ஒருவரை பேசும் பொழுது ஜாக்கிரதையோடு பேசணும். ஹல்லேலூயா. நாவல என்ன வேணா பேசலான்னு சொல்லிட்டு நம்ம என்ன வேணா பேசிடக்கூடாது துணிஞ்சி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. க்ளோரி, க்ளோரி. ஹல்லேலூயா. அதனாலதான் சாட்சியை கெடுக்காதபடிக்கு, சாட்சியை, ஒருவருடைய சாட்சியை கெட்டு போகிற அளவுக்கு பேசிடாதீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவங்க உண்மை உத்தமா இருக்கிறாங்கன்னா, அவங்க சாட்சி கெடும்படியா பேசுனீங்கன்னா நம்ம பேர் கெட்டு போச்சு, அவங்க பேரையும் கெடுத்துடணும். ஆமா, என் பேர் ரிப்பேர் ஆயிட்டு அவன் நல்லா இருக்கிறானே, அவன் பேரையும் கெடுக்கணும்னு நீ முயற்சி பண்ணனா நீ வெட்டின குழியில நீயே விழுந்து போவ. நீ வெட்டுகிற குழியில உன் குடும்பமும் சேர்ந்து விழுந்து போகும்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும், அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும். அவன், அதாவது அந்த தீவினை உங்களுக்கு செய்யணும்னு நினைச்சது அவன் தலை மேல, அவன் உச்சந்தலை மேல, அவன் சிரசு மேல, அவன் உங்களுக்கு என்ன கொடுமை பண்ணணும்னு நினைச்சாங்களோ
அந்த குடும்பமோ அந்த தனிப்பட்ட நபரோ உங்களுக்கு என்ன கொடுமை பண்ணணும், என்ன காரியம் உங்கள் மேலே சுமத்தணும், உங்கள் பேரை ரிப்பேர் ஆக்கணும்னு நினச்சாங்களோ அந்த கொடுமை அவங்க தலை மேலே அவங்க சிரசு மேலே திரும்பணும்னு சொல்லி இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. இப்படி உன்னதமான கர்த்தரை நான் கீர்த்தனம் பண்ணுவேன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் ராவும் பகலும் போய் என்ன காரியமாக இருந்தாலும் சொல்லுகிற ஒரு இடத்துல நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வார்த்தையும் துணிந்து பேசாதபடிக்கு அந்த நாவின் அதிகாரத்தை கர்த்தரிடத்துல கொடுத்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம இருக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எச்சரிப்பாகவும் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆறுதலாகவும் ஹல்லேலூயா கடந்து வந்திருக்குமானால் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஆமென் போடுங்க. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.